ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோடத்தை போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் யாருக்கிட்டேயும் எனக்காக பேச வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எனக்காக பேசினதே போதும். இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிற விஷயத்தையெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு உடனே நான் சொன்னேன், ஏம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம யாரையும் ஒரு சில விஷயங்களை சார்ந்திருக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம யாரையும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு அடுத்தது நம்ம மறக்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு எதுவும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களில் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எதனால் இந்த விஷயத்தில் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒன்றும் மாற்றிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் நம்ம இருக்க தேவையில்ல. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும். இப்போது நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் எதாக இருந்தாலும். உங்களுக்கு புரியாத விஷயம்னு கிடையாதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டியும் நம்ம எதுக்காக என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரு கையிலையும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளால் இருக்கிறதுக்கான காரணத்தை நம்மளே முன்னையே பேசிக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்படி பேசாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயத்த கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அதையெல்லாம் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த விஷயத்துலையுமே ஒரு மனசார எடுத்துக்கிட்டு போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு அதுக்கு மேலே எந்த ஒரு இதுலேயும் ஒன்றும் காரணத்தை நம்ம தேட முடியாது. போக போக உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி இது வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் எந்த ஒரு இதுக்குமே நம்மளால் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் எது மாதிரி விஷயத்தில் எந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் அதுக்கப்புறம் என்னால் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது. என்னால் இப்போ இருக்கிற நிலமையில கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.